ஓம் சாந்தி 1/1/2025 मीठे बच्चे तुम ज्ञान की बरसात कर हरियाली करने वाले हो. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் ஞான மழை பொழிந்து பசுமையாக ஆக்கக்கூடியவர்கள் ஆவீர்கள். तुम्हें धारणा करनी और करानी है. நீங்கள் தாரணை செய்ய வேண்டும், மேலும் மற்றவர்களையும் செய்ய வைக்க வேண்டும். பிரஷ்ன இன்னைக்கு பாபா 2 கேள்வி கேட்குறாரு. முதல் கேள்வி, जो बादल बरसते नहीं है उन्हें कौन सा नाम देंगे? எந்த மேகங்கள் மழையே பொழியறது இல்லையோ அதற்கு என்ன பெயர் கொடுக்கின்றார்கள்? இப்போ மேகக்கூட்டம் வருது, சில மேகம் மழையாக பொழியுது, சில இடத்துல மழை பொழியறதில்ல. மழை பொழியாத மேகங்களுக்கு என்ன பெயர் கொடுக்கப்படும்? உத்தர் है वह है सुस्त बादल. பதில் சொல்றாரு, அந்த மேக கூட்டங்கள் சோம்பேறித்தனமான மேகங்கள். चुस्त वह जो बरसते हैं. யார் சுறுசுறுப்பான மேகங்களோ அவர்கள் அந்த மேகம் மழையாக பொழியும். अगर धारणा हो तो बरसने के बिना रह नहीं सकते. ஒருவேளை தாரணை இருந்தது என்றால் மேகம் மழையாக பொழியாமல் இருக்கவே முடியாது. அந்த மேகம் இல்லை, இது ஞான மேகம். ஞான மேகம் ஞான மழை பொழியாமல் இருக்க முடியாது. जो धारणा कर दूसरों को नहीं कराते उनका पेट पीठ से लग जाता है, वह गरीब है, प्रजा में चले जाते हैं. யார் தாரணை செய்து மற்றவர்களையும் தாரணை செய்ய வைக்கவில்லையோ அப்படிப்பட்டவர்களுடைய வயிறு முதுகோட ஒட்டிக்கிட்டு இருக்குமா. அதாவது ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம், வயிற்றுல ஒன்றுமே இல்லை. யார் அப்படி இருப்பாங்க? ஏழை குழந்தைங்க தானே அப்படி இருப்பாங்க. ஞானத்தில் ஒன்றுமே இல்லாத ஏழைகள் வயிறோட ஒட்டி போயிருக்குன்னு அர்த்தம். அவங்களால தானும் தாரணை பண்ண மாட்டாங்க, மற்றவங்களையும் பண்ண வைக்க முடியாது அவங்களால. அப்படிப்பட்டவர்கள் சத்தியுகத்துக்கு வருவாங்க, ஆனால் பிரஜைகளாக வருவாங்க. 2வது கேள்வி, याद की यात्रा में मुख्य मेहनत कौन सी है? கேள்வி, இறை நினைவு பயணத்தில் முக்கியமான உழைப்பு என்னவாக இருக்கும்? उत्तर है अपने को आत्मा समझ बाप को बिंदु रूप में याद करना. பதில் சொல்றாரு, தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு பாபாவை பிந்து ரூபத்தில் நினைவு செய்ய வேண்டும். बाप जो है जैसा है उसी स्वरूप से यथार्थ याद करना, इसमें ही मेहनत है. சிவ தந்தை யாராக இருக்கின்றார், எப்படிப்பட்டவராக இருக்கின்றார், அந்த ஸ்வரூபத்தில் சரியான முறையில் நினைவு செய்ய வேண்டும். இதில் தான் உழைப்பு இருக்கின்றது. गीत है जो पिया के साथ है उसके लिए बरसात है. யார் அன்பான சிவ தந்தையோடு இருக்கின்றார்களோ அவர்களுக்காக இன்னைக்கு ஸ்பெஷல் ஞான மழை. நல்லது. ஓம் சாந்தி. जैसे सागर के ऊपर में बादल है तो बादलों का बाप हुआ सागर. எப்படி இந்த கடலுக்கு மேலே மேக கூட்டங்கள் இருக்கு,
அதுதான் கடல்ல இருந்து அந்த தண்ணி எடுத்துக்கிட்டு மழையா பொழியுதில்ல. அந்த கடல்ல இருந்து தண்ணி எடுக்கிறதுனால இந்த மேக கூட்டங்கள் கடலுக்கு தந்தையாகும். जो बादल सागर के साथ है उनके लिए ही बरसात है. எந்த மேகங்கள் கடலோட போய் அந்த தண்ணி எடுத்துக்கிட்டு வருதோ அப்படிப்பட்ட மேகங்கள் தான் மழையா பொழியும். அதே மாதிரி தான் பிகே மேகங்கள், பிகே மேக கூட்டங்கள் இருக்காங்கல்ல, அவங்க சிவபாபா கூட ஞான கடல் கூட இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க அவசியம் ஞான மழை பொழிவார்கள். வ பாதல் பி பானி பர்கர் ஃபிர் பர்சத்தே ஹை. இப்போ அந்த மேக கூட்டங்கள் கூட தண்ணியை நிரப்பி கொண்டு அதுக்கப்புறம் ஒரு இடத்துல போய் மழையா பொழிகின்றது. தும்பி சாகர் கே பாஸ் ஆத்தே ஹோ பர்னே கேலியே. இப்போ நீங்கள் கூட கடலிடம் வந்துள்ளீர்கள், ஞான கடலிடம். எதுக்காக நாம் மதுபனுக்கெலாம் போகிறோம், எதுக்காக கிளாஸ்க்கெலாம் வரோம் அப்படின்னா ஞான கடலில் ஞானத்தை நிரப்பிக் கொள்வதற்காக வரோம். நாமளும் ஒரு விதமான மேக கூட்டங்கள் தான். சாகர் கே பச்சே பாதல் தோ ஹோஹி. அப்போ ஞான கடலோட குழந்தைகள் ஞான மேகங்கள் ஆவார்கள். ஜோ மீட்டா பானி கிஞ்ச் லேத்தே ஹோ. இப்போ இந்த கடல் தண்ணி தான் மேகமாயிட்டு மழையாக பொழியுது. மழை தண்ணி ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், ஆனால் கடல் தண்ணி உப்பு கரிக்கும். ஆனால் இங்கே நம்ம ஞான கடல் இருக்காரே, அவர் ரொம்ப ஸ்வீட்டு, இனிமையான சிவ். அவரோட ஞானமும் இனிமையானது. அந்த இனிமையான தண்ணியை நாம் எடுத்துக்கிட்டு இனிமையான மழையை பொழியிறோம். அபு பாதல் பி அநேக பிரகார்க்கே ஹோத்தே ஹை. இந்த மேக கூட்டங்களில் கூட பல விதமான மேக கூட்டங்கள் இருக்கின்றன. कोई खूब जोर से बरसते हैं, बाढ़ कर देते हैं. சில மேகங்கள் ஃபோர்ஸாக மழை பெய்யுது, நல்ல மழை பெஞ்சா நல்ல வெள்ளம்லாம் வருது. कोई कम बरसते हैं. சில மேகங்கள் குறைவான மழையை பொழிகின்றன. तुम्हारे में भी ऐसे नंबरवार हैं जो खूब जोर से बरसते हैं, उनका नाम भी गाया जाता है. உங்களில் கூட வரிசை கிரமமாக இருக்கின்றீர்கள். சிலர் நல்ல ஃபோர்ஸாக ஞானத்தை சொல்கிறாங்க, அப்படியே ஞான மழையாக பொழிகிறாங்க. அவங்களோடைய பேர் ஃபேமஸ் ஆயிடுறது. जैसे वर्षा बहुत होती है तो மனுஷ குஷ் ஹோத்தே ஹை. நல்லா மழை பெய்யுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மனிதர்கள் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எபி ஐசே ஹை. அதே போல தான் எந்த மேக கூட்டங்கள் ஞான மழையை நல்லா பொழியுதோ அந்த மேக கூட்டங்களை பார்த்து எல்லாமே சந்தோஷப்படுவாங்க. ஞான மழை யார் மேலாம் பொழியுதோ அவங்க எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. இங்கேயும் அப்படித்தான். ஜோ அச்சா பர்சத்தே ஹை உன்கி மகிமா ஹோத்தி ஹை. யார் நல்ல நல்ல ஞானத்தை மழையாக பொழிகிறாங்களோ அப்படிப்பட்டவர்களுடைய மகிமை பாடப்படுகின்றது. ஜோ நஹி பர்சத்தே ஹை उनकी दिल जैसे सुस्त हो जाती है, पेट भरेगा नहीं. யார் குறைவாக மழை பெய்கிறாங்க அப்படின்னா அவங்க வயிறே நிரம்பலை. வயிறு நிரம்பலாம் தானே அவங்க ஞானத்தை, அதாவது இந்த ஞானத்தினால தன்னோட வயிற்றை நிரப்பினாதான் மற்றவங்களுக்கு ஞான மழையாக பொழிய முடியும். இந்த மேகம் வயிற்றை நிரப்பலையே, அப்புறம் எப்படி மழையா பொழியும்? पूरी रीति धारणा न होने से पेट जाकर पीठ से लगता है. சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஏழை குழந்தைங்க இருப்பாங்களே,
அவங்க வயிறு வந்து முதுகோட ஒட்டி இருக்கும். ஒன்றுமே இருக்காது வயிறில், அப்படியே முதுகோட ஒட்டிகிட்டு இருக்கும். ஆனால் சாப்பிட்டு பல நாள் ஆயிருக்கும் அவங்களாம். பாபா சொல்கிறாரு, யார் வந்து ஞானத்தை கேட்டு தாரணை பண்ணலையோ அவங்க வயிறு அப்படிதான் ஒட்டி போய் கிடக்குது அப்படின்னு பாபா சொல்கிறாரு. फेमन होता है तो मनुष्यों का पेट पीठ से लग जाता है. இந்த சோமாலியா அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பஞ்சம் பட்டினிலாம் இருக்கும்ல, அப்படிப்பட்ட டைமில் தான் வந்து அந்த குழந்தைங்களை பார்த்துருப்பீங்க ஃபோட்டோவில். அந்த வயிறு வந்து முதுகோட ஒட்டி போய் கிடக்கும், பாவமாக இருக்கும். அதில் ஒரு கழுகு பார்த்துக்கிட்டே இருக்கும், இவர் எப்போ சரீரம் விடும் அந்த குழந்தை அந்த உடம்பை சாப்பிட்றதுக்காக. அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுற, அந்த மாதிரி பஞ்சம் பட்டினி வரும்போது அந்த மாதிரி கஷ்டம் ஏற்படுது. சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, வயிறு வந்து முதுகோட ஒட்டி போயிடுது. यहाँ भी धारणा कर और धारणा नहीं कराते हैं तो पेट जाकर पीठ से लगेगा. இங்கே நம்ம கிளாஸ் கேட்குறோம்ல, அதனால வயிறு நிறைஞ்சிடும்னு நினச்சிக்காதீங்க. புது பாயிண்ட்டு, ஞானத்தை யார் தாரணை செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வயிறு நிறையுமே தவிர அவங்க கண்டிப்பாக மற்றவங்களையும் ஞானத்தை தாரணை செய்ய வச்சிடுவாங்க. ஆனால் யார் ஞானத்தை தாரணை செய்யலையோ, கிளாஸ் கேட்குறாங்க ஆனால் தாரணை செய்யலை அப்படின்னா அவங்களோட வயிறு முதுகோட ஒட்டி கொண்டது போல அப்படின்னு சொல்கிறாரு. खूब बरसने वाले जाकर ராஜா ராணி बनेंगे. ஞானத்தை நல்லா கிரகிச்சிட்டு ஞான மழையா யார் போய் பொழிகிறாங்களோ அவர்கள் ராஜா ராணியாக அவசியம் ஆவார்கள். அவரு வஹ் கரீப், ஆனால் ஞானத்தை தாரணை செய்யல, வயிறை நிரப்பிக்கலை அப்படின்னா அவங்க ஏழை தான். ஞானத்தினால அவங்க ஏழைகள், ஞான செல்வம் குறைவாக இருக்கு. கரீபோं का पेट पीठ से रहता है ना. ஏழை குழந்தைங்களோட வயிறு ஒட்டி போய் இருக்குதானே. तो बच्चों को धारणा बड़ी अच्छी करनी चाहिए. எனவே குழந்தைகள் தாரணை நல்ல முறையில் செய்ய வேண்டும். इसमें भी आत्मा और परमात्मा का ज्ञान कितना सहज है. இதில் கூட பார்த்தீங்கன்னா இந்த ஆத்மா மற்றும் பரமாத்மாவுடைய ஞானம் மிகவும் எளிதானது. तुम अब समझते हो हमारे में आत्मा और परमात्मा दोनों का ज्ञान नहीं था. இப்போ நம்மளுக்கு வந்து புரியுது, நம்ம இந்த கிளாஸ் கேட்குறதுக்கு முன்னாடி இந்த ஆத்மா பரமாத்மாவுடைய ஞானம் இல்லாமல் தான் இருந்தோம். தோ பேட்டு பீட்டு சே லகு கயானா, அப்போ வயிறு வந்து முதுகோட ஒட்டி போயிடுச்சுன்னு தானே அர்த்தம் கிளாஸ் கேட்குறதுக்கு முன்னாடி. முக்கிய ஹைஹி ஆத்மா ஒரு பரமாத்மா கி பாத் ஹை. இந்த ஞானத்தில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஆத்மா மற்றும் பரமாத்மாவுடைய விஷயம்தான். मनुष्य आत्मा को ही नहीं जानते हैं तो परमात्मा को फिर कैसे जान सकेंगे. இப்போ இந்த மனிதர்களுக்கு ஆத்மானா என்னன்னே தெரியல, அப்படிப்பட்டவர்கள் பரமாத்மாவை எப்படி தெரிந்து கொள்வார்கள். कितने बड़े विद्वान पंडित आदि हैं कोई भी आत्मा को नहीं जानते. எவ்வளோ பண்டிதர்கள் இருக்கிறாங்க, வித்வான்கள் இருக்கின்றார்கள், பெரிய பெரிய ஆளுங்களாம் இருக்காங்க ஆன்மீகத்தில். ஆனால் ஒரு சிம்பிளான பேசிக்கான விஷயம், நான் ஒரு ஆத்மா, அதை தெரிஞ்சிக்காமல் இருக்காங்க. अब तुमको मालूम हुआ है कि आत्मा अविनाशी है, उसमें 84 जन्मों का अविनाशी पार्ट नूंदा हुआ है जो चलता रहता है. இப்போ நம்மளுக்கு தெரியுது ஆத்மா அழிவற்றது, அழிவற்ற ஆத்மால தான் 84 ஜென்மங்களின் அழிவற்ற பார்ட்டு நிச்சயிக்கப்பட்டுள்ளது, அதுதான் நடந்து கொண்டே இருக்கின்றது.
आत्मा अविनाशी तो पार्ट भी अविनाशी है. ஆத்மாவிற்கு அழிவு கிடையாது. அப்ப அந்த ஆத்மால இருக்கிற பார்ட்டுக்கும் அழிவு கிடையாது. ஆத்மா கைசே ஆல்ரவுண்டு பார்ட்டு பஜாத்தி ஹை. இந்த ஆத்மா எப்படி ஆல்ரவுண்டு பார்ட்டு பிளே செய்து கொண்டு இருக்கின்றது. யஹ கிஸ்கோ பத்தா நஹீ ஹை. இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. வ தோ ஆத்மா சோ பரமாத்மா கஹ தேதே ஹை. இப்போ லௌகீகத்தில் என்ன சொல்கிறாங்க, ஆத்மா தான் பரமாத்மா. இந்த உடம்புல இருக்கிற வரைக்கும் ஆத்மாவாக இருக்கும். உடம்புலேருந்து வெளியில் வந்தால் உடனே ஆத்மா என்னவா மாறிடுது, பரமாத்மாவாக மாறிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. தும் பச்சோं को आदि से लेकर अंत तक पूरा ज्ञान है. இப்போ குழந்தைகளாகிய உங்களுக்கு ஆதியிலிருந்து ஆரம்பித்து கடைசி வரைக்கும் முழுமையான ஞானம் இருக்கின்றது. वो तो ड्रामा की आयु ही लाखों वर्ष कह देते हैं. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ட்ராமாவுடைய ஆயுளே லட்சக்கணக்கான வருடங்களாக சொல்லிட்டாங்க. அபி தும்கோ சாரா ஞானம் மிலா ஹை. இப்போ குழந்தைகளாகிய உங்களுக்கு முழுமையான ஞானம் கிடைத்திருக்கின்றது. தும் ஜான்தே ஹோ इस बाप के रचे हुए ज्ञान यज्ञ में ये सारी दुनिया स्वाहा होनी है. நீங்கள் தெரிந்துள்ளீர்கள், அதாவது பாபா மூலமாக படைக்கப்பட்ட இந்த ஞான யஜ்யத்தில் முழு உலகமும் ஸ்வாகா ஆக போகின்றது. इसलिए बाप कहते हैं देह सहित जो कुछ भी है वह सब भूल जाओ. அதனால தான் பாபா சொல்றாரு, தேகம் சகிதமாக என்னவெல்லாம் இருக்கின்றதோ அதை அனைத்தையும் மறந்து விடுங்கள். அப்னே கோ ஆத்மா சம்ஜோ. தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். பாப்கோ அவரு சாந்தி தாம் ஸ்வீட் ஹோம் கோ யாது கரோ. அப்பாவை நினைங்க, வீட்டை நினைங்க. வீடுன்றது ஸ்வீட் ஹோம், சாந்தி தாம். அப்புறம் பரந்தாமத்தை நினைங்க, அதுக்கப்புறம் சுகதாமத்தையும் நினைக்கலாம். ஏதோ ஹைஹி துக்கதாம். ஆனால் இந்த கலியுகத்தை மட்டும் நினச்சிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா இப்போ இருப்பது துக்கதாமமாகும். तुम्हारे में भी नंबरवार पुरुषार्थ अनुसार समझा सकते हैं. இப்போ உங்களில் கூட வரிசை கிரமமான முயற்சியின் அனுசாரம்தான் ஞானத்தை புரிய வைக்க முடியும். அபி தும் ஞான சேத்தோ பர்பூர் ஹோ. தற்பொழுது நீங்கள் ஞானத்தில் நிறைந்தவர்களாக இருக்கின்றீர்கள். பாக்கி சாரி மெஹனத் ஹை யாதுமே. மற்றபடி முழுமையான முயற்சி இறை நினைவில்தான் இருக்கின்றது. जन्म जन्मांतर का देह अभिमान मिटाकर देही अभिमानी बने इसमें बड़ी मेहनत है. இப்போ பிறவி பிறவியாக பாடி கான்ஷியஸில் இருந்துட்டோம் கடந்த 63 பிறவியில். இப்போ பாபா சொல்கிறாரு, நீ உடல் அல்ல ஆத்மா அப்படின்னு சொல்கிறாரு. ஆனாலும் நம்ம ஆத்மா உணர்வில் இருக்கிறதுக்கு, தொடர்ச்சியாக நான் ஆத்மா அந்த ஸ்டேஜில் இருக்கிறதுக்கு அதிகமான முயற்சி செய்ய வேண்டும். कहना तो बड़ा सहज है, परंतु अपने को आत्मा समझें और बाप को भी बिंदी रूप में याद करे, इसमें मेहनत है. இந்த ஆத்மா அப்படின்னு சொல்கிறது ஈஸி. ஆனால் ஆத்மாவாக தன்னை ரியலைசேஷன் பண்ணி ஆத்மா உணர்வில் இருந்து பிந்து ரூபத்தில் இருந்து பிந்து ரூபமான சிவபாபாவை நினைவு செய்கிறது இருக்கே, இது ரொம்ப கஷ்டம். அதுக்கு நிறைய உழைக்க வேண்டியதாக இருக்கின்றது. பாப்பு कहते हैं मैं जो हूँ जैसा हूँ ऐसा कोई मुश्किल याद कर सकते हैं.
சிவ பாபா சொல்றாரு, நான் யாராக இருக்கின்றேன், எப்படிப்பட்டவனாக இருக்கின்றேன், அப்படியே என்னை நினைவு செய்வது மிகவும் கடினமாகும். ஜெய்சே பாப்பு வைசே பச்சே ஹோத்தே ஹைனா. இப்போ லௌகிகத்தில் சொல்லுவாங்க, அப்பா மாதிரியே குழந்தை இருக்கு, அப்படியே உரிச்சு வச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபேஸு, நடை உடை பாவனை, அவங்க பேசுகிற விதம், அப்படியே அந்த அந்த ஒரு ஹேர் ஸ்டைல் இருக்கும், அந்த குழந்தை அவங்க செய்யக்கூடிய அந்த ஸ்டைலு எல்லாமே அவங்க அப்பா மாதிரியே இந்த குழந்தை இருக்கும். அப்போ சொல்லுவாங்க, இந்த குழந்தை வந்து அவங்க அப்பாவை அப்படியே உரிச்சு வச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளை பார்த்து யாராவது சொல்கிறாங்களா, இந்த குழந்தை அப்படியே சிவனை உரிச்சு வச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்களா யாராவது? அவ்வளோ ஆத்ம உணர்வில் இருக்கிறாங்க. அவங்ககிட்ட போனால் சிவ பாபாட்டிருந்து வர வைப்ரேஷன் மாதிரியே இருக்குது. அப்படி யாராவது உங்களை பார்த்து சொல்லியிருக்காங்களா? अपने को जाना तो बाप को भी जान जाएंगे. அதனால தான் சொல்கிறாரு, இந்த ஆத்மா உணர்வில் இருங்க, ஸ்வமானில் இருங்க அப்படின்னு எதுக்காக சொல்கிறாரு? தன்னை உணர்ந்தால் தந்தையை அவசியம் உணர்ந்து கொள்ள முடியும். நம்ம உடல் நினைக்கிற வரைக்கும் இறைவனை நெருங்கவே முடியாது. அதனால தான் ஆத்மா உணர்வில் எவ்வளோ வருமோ அந்த அளவு நம்மளால் சிவ பாபாவை புரிந்து கொள்ள முடியும். முதல்ல என்ன நான் புரிஞ்சுக்கணும், தும் ஜான்தே ஹோ पढ़ाने वाला तो एक ही बाप है, पढ़ने वाले बहुत हैं. உங்களுக்கு தெரியும், படிப்பு சொல்லி கொடுக்கக்கூடியவர் ஒரே ஒரு காட் சிவா, அவர் தான் டீச்சரு. ஆனால் காட்லி ஸ்டூடெண்ட்ஸு லேக்ஸ் கணக்கில் இப்போ இருக்கும், நாளைக்கு க்ரோர்ஸ் கணக்கில் வரப்போகிறாங்க. ஒரே டீச்சருக்கு இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸு. बाप राजधानी कैसे स्थापन करते हैं वह तुम बच्चे ही जानते हो. இப்போ ஸ்ரீ பாபா வந்து ராஜதானி ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றார். எப்படி ஸ்தாபனை செய்கிறாரு அப்படின்றத நாம் மட்டும்தான் புரிஞ்சிருக்கிறோம். बाकी ये शास्त्र आदि सब है பக்தி மார்க் கி சாம்கிரி. மற்றபடி இந்த சாஸ்திரங்கள்லாம் என்னெல்லாம் இருக்கோ இவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் பொருட்கள் ஆகும். समझाने के लिए हमको कहना पड़ता है. இப்போ இதெல்லாம் புரிய வைக்கிறதுக்காக நாம் சொல்ல வேண்டியதாக இருக்கின்றது. பாக்கி इसमें घृणा की कोई बात नहीं है. மற்றபடி நாம் வந்து எதையுமே வெறுக்கக்கூடாது. பக்தியையோ சாஸ்திரத்தையோ யாரையும் வெறுக்கவே கூடாது, புரிஞ்சிக்கணும், அவ்வளோதான். शास्त्रों में भी ब्रह्मा का दिन और ब्रह्मा का रात कहते हैं परंतु समझते नहीं. சாஸ்திரங்களில் கூட சொல்லப்பட்டிருக்கு, ஒரு கல்பா அப்படின்றது பிரம்மாவின் ஒரு நாள். ஒரு கல்பால 4 யுகம் இருக்குது. சத்தியுகம் திரேதாயுகம் பிரம்மாவுடைய பகல், துவாபரயுகம் கலியுகம் பிரம்மாவுடைய இரவு. இது எல்லாம் சேர்ந்து ஒரு கல்பா வந்து பிரம்மாவுக்கு ஒரு நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. रात और दिन आधा आधा होता है. सीढ़ी पर कितना सहज समझाया जाता है. இந்த இரவு பாதி பகல் பாதி, இதை வந்து இந்த படிக்கட்டில் ஈஸியாக வந்து புரிய வைக்கிறார். मनुष्य समझते हैं कि भगवान तो बड़ा समर्थ है. மனிதர்கள் நினைக்கிறாங்க கடவுள் வந்து ரொம்ப சாமர்த்தியசாலி, ரொம்ப பவர்ஃபுல்லானவர் அப்படின்னு நினைக்கிறாங்க. வஹ் ஜோ சாஹே சோ கர் சக்தே ஹை. கடவுள் நினச்சா என்ன நினைக்கிறாரோ அதை அவரால் செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. लेकिन बाबा कहते हैं मैं भी ड्रामा के बंधन में बांधा हुआ हूँ. ஆனால் சிவ பாபா சொல்கிறாரு, நான் கூட ட்ராமாவுடைய பந்தனத்தில் மாட்டிக்கொண்டு தான் இருக்கிறேன். பாரத் पर तो कितनी आफतें आती रहती हैं, फिर मैं घड़ी घड़ी आता हूँ क्या.
பாரத நாட்டில் எவ்வளோ ஆபத்துகள் வருது. நான் அப்பப்போ வர முடியுமா என்ன? துவாபரயுகத்தில் இருந்தே முதல்ல துவாபரயுகத்திலே பூமி சாஞ்சுதே 23 டிகிரி. அன்னைக்குனா வந்தார் அவர். எவ்வளோ கொள்ளை அடிச்சுட்டு போனாங்க, அன்றைக்கி வந்தார் அவர். எவ்வளவோ பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணாங்கள்ல பாரத நாட்டில். அப்போல்லாம் அவர் அடிக்கடி வர முடியுமா? வர முடியாது. மேரே பார்ட்டுக்கு லிமிட்டு ஹை. எனக்கும் ரோல் இருக்குது, ஆனால் அதுவும் லிமிட்டேஷனோடு தான் இருக்குது. இந்த டைமில் வரணும், இப்படி தான் ப்ளே பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வரேன். ஜப் पूरा दुख होता है तब मैं अपने समय पर आता हूँ. यदा यदा ही धर्मस्य ग्लानि. எப்பொழுதெல்லாம் ஆத்மாவுடைய சுய தர்மத்திற்கு இழிவு ஏற்படுகின்றதோ, அது இப்போதான். ஆத்மாவுடைய சுய தர்மம் முதல்ல என்னது? சுகம், சாந்தி, பவித்திரதா. இன்றைக்கி என்ன இருக்குது உலகத்தில்? அப்பவித்திரதா, துக்கம், அசாந்தி தான் இருக்குது. அப்போ ஆத்மா இன்னைக்கு இழிவு ஏற்பட்டிருக்கு தானே. ஆத்மாவுடைய சுய தர்மத்தில் இழிவு ஏற்பட்டிருக்கு. முழுமையான துக்கம் எப்போ ஏற்படுதோ அப்போ எனக்கு எப்போ போகணுன்னு ட்ராமாவில் இருக்கோ அப்போ நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏக்கு செகண்டுக்கு அபி ஃபரக்கு நெய் படுத்தாங்க. ஒரு செகண்டில் கூட முன்ன பின்ன அந்த வித்தியாசமே கிடையாது. ட்ராமாமே ஹரேக்கா அக்யூரேட் பார்ட்டு நூந்தா ஹுவாங்க. ட்ராமாவில் ஒவ்வொருத்தரோட ரோலும் துல்லியமாக ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஏக ஹையஸ்ட் பாப்கி ரீஇன்கார்னேஷன். இது ஹையஸ்டான சிவ் பாபாவுடைய ரீஇன்கார்னேஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹையஸ்ட் சிவ் பாபாவுடைய மறு அவதாரம். அப்படின்னா போன கல்பத்தில் வந்தார், இப்போ திரும்பவும் வந்திருக்கிறாரு. ஃபிர் நம்பர் வார் சப் ஆத்தே ஹை கம் தாக்கத்து வாலே. அப்புறம் மற்றவங்கெல்லாம் வரிசை கிரமமாக வருவாங்க, குறைவான சக்தியுடையவர்கள். तुम बच्चों को अभी बाप से नॉलेज मिली है जो तुम विश्व के मालिक बनते हो. இப்போ குழந்தைகளாகிய உங்களுக்கு பாபாவிடமிருந்து இந்த ஞானம் கிடைத்திருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் உலகத்தின் எஜமானர்களாக ஆகின்றீர்கள். तुम्हारे में फुल फोर्स की ताकत आती है. உங்களுக்குள்ள ஃபுல் ஃபோர்ஸோட சக்தி இருக்கின்றது. புருஷாரத்துக்கு तुम तमो प्रधान से सतो प्रधान बनते हो. முயற்சி செய்து தமோ பிரதானமான நீங்கள் சத்தோ பிரதானமாக ஆகின்றீர்கள். औरों का भी तो पार्ट ही नहीं है. மற்றவங்களுக்கெல்லாம் பார்ட்டே கிடையாது எங்கே? சத்தியுகத்தில். मुख्य है ड्रामा जिसकी नॉलेज तुमको अभी मिलती है. முக்கியமான விஷயம் ட்ராமா. ட்ராமாவுடைய நாலேஜ் தற்பொழுது உங்களுக்கு கிடைக்கின்றது. बाकी तो सब है मटेरियल क्योंकि वह सब इन आंखों से देखा जाता है. மற்றபடி அனைத்தும் மெட்டீரியல். அதெல்லாம் கண்களால் பார்க்கக்கூடிய விஷயம்தான். वंडर ऑफ द वर्ल्ड तो बाबा है जो फिर रचिते भी स्वर्ग है. இந்த உலகத்தின் அதிசயம் யார் தெரியுமா? இந்த உலகின் அதிசயம் காட் சிவா தான். ஒண்டர்ஃபுல் பாபா ஒண்டர்ஃபுல்லான சொர்க்கத்தை படைக்கின்றார். அதை தான் ஹெவன் பாரடைஸ் அப்படின்னு சொல்கிறோம். உன்கி கித்னி மகிமாக. அப்படிப்பட்ட கடவுளுக்கு என்ன மகிமை இருக்குது? அனைத்து புகழும் இறைவனுக்கு தான், வேறு யாருக்கும் சொல்லவே முடியாது. பாப் அவர் பாப்கே ரச்சனா கி படி மகிமாக. அப்பாவுடைய புகழ் நம்பர் 1. அடுத்து அவருடைய படைப்பு, அதுக்கும் புகழ் இருக்குது. இப்போ சொர்க்கத்தை படைக்கிறாருன்னா சொர்க்கம்னா சும்மாவா? ஒரு பாரடைஸ் இந்த பூமியில் படைக்க போகிறாரு அப்படின்னா ஊஞ்சு தே ஊஞ்சு ஹை பகவான். இந்த உலகத்திலேயே மிக உயர்ந்தவர் இறைவன் ஆவார்.
ऊंच ते ऊंच स्वर्ग की स्थापना बाप कैसे करते हैं ये कोई भी कुछ भी नहीं जानते हैं. உயர்ந்ததிலும் உயர்ந்தவன் இறைவன் உயர்ந்ததிலும் உயர்ந்த ஸ்வர்க்கத்தை ஸ்தாபனை செய்கின்றார். எப்படி ஸ்தாபனை செய்கிறாரு அப்படின்ற விஷயம் யாருக்குமே தெரியாது. तुम मीठे मीठे बच्चे भी नंबरवार पुरुषार्थ अनुसार जानते हो. இப்போ இனிமேலும் இனிமையான பாபாவுடைய குழந்தைங்க கூட வரிசை கிரமமான முயற்சியின் அனுசாரம்தான் இந்த விஷயங்களை தெரிந்து கொள்கின்றீர்கள். அவரு உஸ் அனுசாரகி பது பாத்தேகோ. மேலும் இதன் அனுசாரத்தில் தான் நாம் பதவியை அடையப் போகின்றோம். जिसने पुरुषार्थ किया वह ड्रामा अनुसार ही करते हैं. யார் எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்களோ அந்த முயற்சி கூட ட்ராமா அனுசாரம்தான் செய்வார்கள். புருஷார்த்த பிகர் தோ குச் மில் ந சக்கே. முயற்சி பண்ணாமல் ஒன்றுமே கிடைக்காது. கரம் பிகர் ஏக் செகண்ட் பி ரஹ் நஹி சக்தே. ஒரு வேலை செய்யாமல் ஒரு செகண்டு கூட இருக்க முடியாது. वह हठ योगी प्राणायाम चढ़ा लेते हैं जैसे जड़ बन जाता है. இப்போ இந்த ஹட்ட யோகி இருக்காங்களே சாமியாரங்க சன்னியாசிகளில் பிராணாயம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, மூச்சு பயிற்சி. அதுலேயும் நிறைய பிராணாயாமம்லாம் இருக்குது. அது தொடர்ச்சியாக மூச்சு பயிற்சியே பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது செய்ய செய்ய என்ன ஆகிடுதுன்னா ஜடம் மாதிரி ஆயிடுறாங்க. अंदर पड़े रहते हैं ऊपर मिट्टी जम जाती है. உள்ளுக்குள்ளே போயிடுறாங்க. அவங்கள சுற்றி புத்துலாம் கட்டிக்குது, பார்த்துருக்கீங்களா? கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு தபஸ் பண்ணிகிட்டு இருப்பார், அவரை சுற்றிலும் புற்று இருக்கும். இல்லாட்டி மண்ணுக்குள்ளே போய் உட்காந்து தபஸ் பண்ணிகிட்டு இருப்பார். அவர் 5 தத்துவங்களில் வேண்டிய அனைத்தையும் அந்த மூச்சு பயிற்சி மூலமாக அவர் 5 எலிமெண்ட்ஸை கண்ட்ரோலில் கொண்டுட்டு வந்துடுவாங்க. அவ்வளோ பவர் இருக்குது. அது வேறு மாதிரியான பவர், அது ஹட்ட யோகி பவர். அதனால என்ன பண்ணுறாங்க, பூமிக்குள்ளே போய் உட்காந்து யோகா பண்ணுவாங்க. இல்லைன்னா அவங்கள சுற்றி ஒரு புத்து கட்டிடும். அவங்க உயிரோடு இருக்கிறாங்களா இல்லையான்னா தெரியாது, ஜடம் மாதிரி உட்காந்துட்டு இருப்பாங்க. मिट्टी के ऊपर पानी पड़ने से घास जम जाती है. அந்த மாதிரி இந்த சன்னியாசிகள்லாம் மண்ணுக்குள்ளே போய் உட்காந்து யோகா பண்ணுறாங்கள. அப்புறம் மண் மூடிடுது, அதுக்கு மேலே மழை பெய்யுது, அப்புறம் புல்லு முளைச்சிடுது. ஆனால் உள்ளே உயிரோடு உட்காந்துட்டு இருப்பாங்க. மேலே புல் முளைச்சிருச்சு, ஆனால் உள்ளே உயிரோடு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு சிலர். அதெல்லாம் ஒரு இந்த துவாபரயுகம் கலியுகத்துலலாம் இருந்தது. அந்த சக்தி இப்போ கொஞ்சம் கஷ்டம்தான், ரேரு. ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷனில் அந்த மாதிரிலாம் சன்னியாசிகள் இருந்திருக்காங்க. உள்ளே போயிடுவாங்க, மேலே இந்த புல் கூட முளைச்சிடுது. அந்த மாதிரிலாம் அவங்க புருஷார்த்தம் பண்ணியிருக்காங்க. परंतु जिससे कुछ फ़ायदा नहीं. ஆனால் அதனால் பூமி மாறிச்சா, உலகம் மாறிச்சா, 5 தத்துவங்கள் மாறிச்சா, இல்லை இந்த மனுஷங்க மாறினாங்களா? ஒரு லாபமும் இல்லை. கித்னா தின் ஐசே பைட்டே ரஹேங்கே. சாப்பாடு தண்ணி இல்லாமல் பல நாட்கள் உயிரோடு உள்ளே இருப்பாங்க. ஜீவ சமாதின்னு பேர். கரம் தோ ஜரூர் கர்னா ஹி ஹை. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சுட்டு மேலே வருவாங்க. கர்மா செஞ்சு தானே ஆகணும். சாமியாராக இருந்தால் சாப்பிடாமல் இருக்கிறாரா, நடக்காமல் இருக்கிறாரா, பேசாமல் இருக்கிறாரா, அதெல்லாம் கூட ஒரு கர்மா தானே. கரம் சன்னியாசி கோயி பன் ந சக்கே.
கர்ம சந்நியாசி அப்படின்ட்டு யாரும் ஆகலை. सिर्फ खाना आदि नहीं बनाते हैं इसलिए उनको कर्म சந்நியாசி कह देते हैं. இந்த சாமியாருங்க சமைக்கிறதெல்லாம் இல்லை, அதான் பிக்ஷை வாங்கி சாப்பிட்றாங்கல்ல, சமைக்கிறது இல்லை. அதனால அவங்க என்ன சொல்லிக்கிறாங்க, நாங்கள் வந்து கர்மத்தை துறந்து விட்டுட்டோம், கர்ம சந்நியாசி அப்படின்னு சொல்கிறாங்க. ये भी उनका ड्रामा में पार्ट है. இதெல்லாம் கூட அவங்களோட இது ட்ராமாவில் அந்த ரோல் இருக்கு. वह निवृत्ति मार्ग वाले भी नहीं होते तो भारत की क्या हालत हो जाती. பாபா சொல்கிறாரு, துறவர மார்க்கமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த காலத்தில் இந்த மாதிரிலாம் வந்து பூமிக்கு அடியிலலாம் போய் உட்காந்து யோகா பண்ண யோகி ஆத்மாக்கள், ஜீவ சமாதியில் இருந்த ஆத்மாக்கள், இவங்க எல்லாம் வந்து பாபாவுக்கு இன்டைரக்டாக ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இவங்களோட தூய்மையினோட சக்தி தான் பூமியை வந்து இன்னும் சாயாமல் தடுத்தது. ஒரு வீட்டில் வந்து ரிப்பேரிங் ஒர்க் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி இந்த உலகத்துக்கு ரிப்பேரிங் ஒர்க்குக்கு அவங்க யூஸ் ஆனாங்க. அந்த சாமியாரங்களோட பவித்ரதாவோட சக்தி இந்த பூமியை வந்து காப்பாற்றி இருக்கு. டோட்டலாக கீழே விழாமல் மனுஷங்களை காப்பாற்றி இருக்கிறது சாமியாரங்களோட பவித்ரதாவோட பவர் தான். वह निवृत्ति मार्ग वाले भी नहीं होते तो भारत की क्या हालत हो जाती. இந்த சாமியாரங்களாம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, பாரத நாட்டோட நிலைமை என்ன ஆயிருக்கும் தெரியுமா? பாரத் நம்பர் 1 பியூர்தா. இந்த பாரத நாடு நம்பர் 1 தூய்மையான நாடாக இருந்தது. बाप पहले पहले प्यूरिटी स्थापन करते हैं जो फिर आधा कल्प चलती है. சிவ தந்தை முதலில் பியூரிட்டி தூய்மைதான் ஸ்தாபனை செய்கின்றார். அந்த தூய்மை அடுத்த அரை கல்பம் இருக்கின்றது. பரோபர் சத்தியுகமே ஏக் தரம் ஏக் ராஜ்யத்தா. பாபா சொல்கிறாரு, சத்தியுகத்தில் ஒரு தர்மம் ஒரு ராஜ்யம்தான் இருந்தது. फिर डीटी राज्य अब फिर से स्थापन हो रहा है. அதுக்கப்புறம் தேவதைகளோட ராஜ்யம் அது வந்து பாபா மீண்டும் ஸ்தாபனை செய்து கொண்டே இருக்கின்றார். ऐसे अच्छे अच्छे स्लोगन बनाकर मनुष्यों को सुजाग करना चाहिए. இப்போ இந்த மாதிரி நல்ல நல்ல ஸ்லோகன்லாம் ரெடி பண்ணி மனிதர்களை என்ன பண்ணணும், கொஞ்சம் கும்பகர்ணன் தூக்கத்திலேருந்து எழுப்புங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஃபிர்சே டிடி ராஜ்ய பாக்ய ஆக்கர்லோ. மீண்டும் வாங்க, இந்த தேவதைகளுடைய ராஜ்ய பாக்கியத்தை அடையுங்கள். அபி தும் கித்னா அச்சி ரீதி சமஜ்தே ஹோ. இப்போ பாருங்கள், நீங்கள் எவ்வளோ நல்ல முறையில் ஞானத்தை புரிஞ்சுக்கிறீங்க. ஸ்ரீ கிருஷ்ண கோ ஷியாம் சுந்தர் क्यों कहते हैं ये भी अभी तुम जानते हो. கிருஷ்ணரை ஏன் ஷியாம் சுந்தர்னு சொல்கிறோம்? இந்த விஷயம் கூட தற்பொழுது உங்களுக்கு தெரிகின்றது. आजकल तो बहुत ही ऐसे ऐसे नाम रख देते हैं. இப்போ இந்த காலத்துலலாம் அந்த மாதிரி நிறைய பேர் அந்த மாதிரி பேரை வச்சுக்கிறாங்க. என்ன பேர் வச்சுக்கிறாங்க? கிருஷ்ணரோட பேரெல்லாம் வச்சுக்கிறாங்க. ஷியாம் சுந்தர் அப்படி இல்லாமல் பேர் வைக்கிறாங்க. ஸ்ரீ கிருஷ்ண சே காம்படிஷன் கர்த்தே हैं. ஸ்ரீ கிருஷ்ணரோட போட்டி போடுறாங்க ஷியாம் சுந்தர்லாம் பேர் வச்சுக்கிட்டு. तुम बच्चे जानते हो पतित राजाओं कैसे पावन राजाओं के आगे जाकर माथा टेकते हैं परंतु जानते थोड़े ही है. குழந்தைகளாகி உங்களுக்கு தான் தெரியும், பதீத ராஜாக்கள் சேரன் சோழன் பாண்டியன் பல்லவன் இவங்கெல்லாம் வந்து தூய்மையான ராஜாக்கள் லக்ஷ்மி நாராயண் அவங்க முன்னாடி போய் தலை வணங்குறாங்க. ஆனால் ஏன் வணங்குறாங்க? இவங்களாம் யாருன்னா உங்களுக்கே தெரியாத. तुम बच्चे जानते हो जो पूज्यते वही फिर पूजारी बन जाते हैं. குழந்தைகளாகி நீங்கள் தெரிந்துள்ளீர்கள்,
யார் பூஜ்யக்குரிய தேவதையாக இருந்தார்களோ அவர்களே பூஜாரியாக ஆகிவிட்டார்கள். அபி துமாரி புத்தி மே சாரா சக்கர ஹை. தற்பொழுது உங்களுடைய புத்தியில முழுமையான சக்கரம் இருக்கின்றது. எபி யாது ரஹே தோ அவஸ்தா படி அச்சி ரஹே. இதெல்லாம் நினைவில் இருந்தாதான் நம்மளுடைய மனோநிலை நல்ல முறையில் இருக்கும். परंतु माया सिमरन करने नहीं देती है, बुला देती है. ஆனால் மாயா நினைக்கவே விடுறதில்லை, மறக்க வைத்து விடுகின்றது. सदैव हर्षित मुख अवस्था रहे तो तुमको देवता कहा जाए. பாபா சொல்றாரு, எப்பவுமே உங்க முகம் மலர்ந்த முகமா இருக்கணும். அப்படி இருந்தா உங்களை இங்கேயே தேவதைன்னு சொல்லிடலாம். அப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா? எப்பவுமே மலர்ந்த முகத்தோட. அது எப்போ வரும்? மனசில் குஷி இருந்தாதான். அகத்தில் குஷி இருந்தால் முகத்தில் மலர்ச்சி ஏற்படும். லக்ஷ்மி நாராயண் கா சித்திர தேக் கித்னா குஷ் ஹோத்தே ஹை. இப்போ இந்த லக்ஷ்மி நாராயண் ஃபேஸ் பாருங்கள், மலர்ந்த முகம். அதை பார்த்துட்டு எவ்வளோ பேர் சந்தோஷப்படுறாங்க. राधे कृष्ण अथवा राम आदि को देख के इतना खुश नहीं होते, क्योंकि श्री कृष्ण के लिए शास्त्रों में हंगामे की बातें लिख दी है. லக்ஷ்மி நாராயண் அதாவது பெருமாள் சிலையை பார்க்குறாங்களே, அப்போ அந்த பக்தர்களுக்கு வர குஷி கிருஷ்ணரை பார்க்கும்போதோ ராதை பார்க்கும்போதோ ராம் பார்க்கும்போது வர்றதில்லை. ஏன்னா ராமை பற்றியும் தப்பாக எழுதி வச்சுட்டாங்க சாஸ்திரத்தில். ஒய்ஃபை கடத்த விட்டுட்டாரு, அது மாதிரிலாம் எழுதி வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த கிருஷ்ணரை பற்றி கூட நிறைய நெகட்டிவாக எழுதி வச்சுட்டாங்க. அவர் ட்ரெஸ் ஒழிச்சு வச்சார், வெண்ணையை திருடினார், 16,108 ஒய்ஃபு கிருஷ்ணருக்கு, அப்படிலாம் நெகட்டிவாக எழுதி வச்சதுனால பெருமாள் சிலைக்கு போகிற பக்தர்கள் கிருஷ்ணர் கோவிலுக்கு அவ்வளோ போவாங்களான்னு டவுட்டு தான். ஆனால் பெருமாள் சிலை எல்லாருக்கும் பிடிக்குது. லக்ஷ்மி நாராயண் ஏ பாபா பன்தா பி ஸ்ரீ நாராயண ஹைனா. இப்போ பிரம்மா பாபா நாளைக்கு என்ன ஆக போகிறாரு? ஸ்ரீ நாராயண் ஆக போகிறாரு தானே. பாபா तो इन लक्ष्मी नारायण के चित्र को देख खुश होते हैं. பிரம்மா பாபா லக்ஷ்மி நாராயணோடைய சித்திரத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாராம். बच्चों को भी ऐसे समझना चाहिए. குழந்தைங்க கூட இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. बाकी कितना समय इस पुराने शरीर में होंगे, फिर जाकर प्रिंस बनेंगे. இன்னும் எவ்வளோ நேரம் நாம் இந்த சரீரத்தில் இருப்போம், அதுக்கப்புறம் போய் பிரின்ஸ் ஆக போகிறோம். எய்ம் ஆப்ஜெக்ட் ஹைனா, இது நம்மளுடைய குறிக்கோள் ஆகும். வபி சிர்ஃப் தும் ஜான்தே ஹோ. இந்த குறிக்கோளை கூட நீங்கள் தான் தெரிந்துள்ளீர்கள். குஷி மே கித்னா கது கது ஹோனா சாஹியே. குஷியில் அப்படியே மெய் சிலிர்க்கணும் அப்படின்னு பாபா சொல்கிறாரு. ஜித்னா படைங்கே உத்னா ஊஞ்சி பது பாயங்கே. எவ்வளோ படிக்கிறீங்களோ அவ்வளோ உயர்ந்த பதவியை அடைவீர்கள். படைங்கே நஹி தோ கியா பது மிலேகா. சரியாக படிக்கலைன்னா என்ன பதவி கிடைக்கும்? என்ன பதவி கிடைக்கும்? कहाँ विश्व के महाराजा महारानी, कहाँ साहूकार, प्रजा में नौकर चाकर. இப்போ உலகத்தினுடைய மகாராஜா மகாராணி எப்படி இருக்காங்க, பெரிய பணக்கார பிரஜைகள் எப்படி இருக்காங்க, சாதாரண பிரஜைகள் எப்படி இருப்பாங்க, வேலைக்காரங்க எப்படி இருப்பாங்க, வித்தியாசம் இருக்குதானே. சப்ஜெக்ட் தோ ஏக் ஹீ ஹை. எல்லாரும் ஒரு காலத்தில் இதே படிப்பு படித்தவங்க தான், ஒரே படிப்பு ஒரே டீச்சர், ஆனால் வெரைட்டி பதவி. சிர்ஃப் மன்மனாபவ மதியாஜீபவ. பாபா சொல்கிறாரு, மனதினால் என்னை நினைவு செய்யுங்கள். மேலும் பிரம்மா விஷ்ணு சங்கரில் மத்தியத்தில் இருக்கிறாரே, விஷ்ணு போல ஆக வேண்டும். நம்மளுடைய லட்சியம் அது. அலஃப் அவரு பே யாத் அவரு கியான். அதனால் மன்மனா பவ அப்படின்றது யாது நினைவு, மத்தியாஜி பவன்றது ஞானம்.
इनको कितनी खुशी है, अलफ को अल्लाह मिला बाकी सब दे दिया. பிரம்மா பாபாவுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் அப்படியே ஓவர் நஷா குஷி வந்துருச்சு பாபாவுக்கு. அலஃப் அதாவது எனக்கு அல்லாவே கிடச்சிட்டாரு, பாதுஷாஹி கிடச்சிருச்சு, இந்த உலகிய பொருட்கள்லாம் எதுக்கு அப்படிலாம் அவருக்கு தோணுச்சான். அதனால் அதெல்லாம் என்ன பண்ணிட்டாரு, ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணி பாபாட்ட சமர்ப்பணம் பண்ணிட்டாரு. கிட்னி படி லாட்ரி மில்கே, எவ்வளோ பெரிய லாட்ரி கிடச்சிது தெரியுமா. பாக்கி கியா சாஹியே, இப்போ பாபாவுக்கு அவ்வளோ பெரிய லாட்ரி கிடச்சதுனால தான் என்ன பண்ணிட்டாரு, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரு. வேற என்னங்க வேணும். तो क्यों न बच्चों के अंदर में खुशी रहनी चाहिए. இப்போ பிரம்மா பாபாவுக்கு அவ்வளோ குஷி வந்தது, உங்கள் குழந்தைகளாக்கி உங்களுக்கு ஏன் இவ்வளோ குஷி வரக்கூடாது. इसलिए बाबा कहते हैं ऐसा ट्रांसलेट का चित्र सबके लिए बनवाएं जो बच्चे देखकर खुश होते रहे. அதனால தான் பாபா டிரான்ஸ்லேட் படம் பண்ண வச்சார் ஆரம்ப காலகட்டத்தில். அந்த லக்ஷ்மி நாராயண் ராதே கிருஷ்ணா சிலை அந்த டிரான்ஸ்லேட்டில் படம் இருக்கும்ல, அதை பார்த்து அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாராம் பிரம்மா பாபா. அதனால் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், அந்த மாதிரி டிரான்ஸ்லேட்லாம் பண்ணி எல்லா சென்டருக்கும் கொடுத்துருக்குறாங்க அந்த காலகட்டத்தில். श्री बाबा ब्रह्मा द्वारा हमको ये वर्षा दे रहे हैं. சிவ தந்தை பிரம்ம மூலமாக இந்த லக்ஷ்மி நாராயணன் எனக்கூடிய ஆஸ்தியை அளிக்கின்றார். மனுஷத்தோ குச்சினை ஜான்தேக, ஆனால் இந்த மனிதர்களுக்கு ஒன்றுமே தெரியாது. பில்குல் ஹி துச்ச புத்திக, ஏன் தெரியாதுன்னா முற்றிலும் புத்தி கீழ்த்தரமாக கழுத புத்தி மாதிரி ஆயிடுச்சு. अभी तुम तुच्छ புத்தி से स्वच्छ புத்தி बन रहे हो. இப்போ நீங்கள் இந்த கழுதை புத்தியிலிருந்து அன்னப்பறவையோட புத்திக்கு மாறிக்கொண்டே இருக்கின்றீர்கள். கீழான புத்தியிலிருந்து மேலான உயர்வான புத்தி உடையவர்களாக மாறுகின்றீர்கள். सब कुछ जान गए हो और कुछ पढ़ने की दरकार नहीं. சிவபாபா எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டாரு, நீங்களும் எல்லாம் தெரிந்து கொண்டீர்கள், இனி படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இஸ் படாய் சே தும்கோ விஸ்வ கி பாதுஷாஹி மில்தி ஹை. இந்த படிப்பின் மூலமாக குழந்தைகளாகிய உங்களுக்கு உலக ராஜ்ய பாக்கியம் கிடைக்கும். इसलिए बाप को knowledgeful कहते हैं. அதனால தான் அப்பாவை என்னன்னு சொல்கிறோம், ஞானம் நிரம்பியவர் அப்படின்னு சொல்கிறோம். मनुष्य फिर समझते हैं हर एक के दिल को जानते हैं परंतु बाप तो knowledge देते हैं. இப்போ மனிதர்கள் நினைக்கிறாங்க அவங்க கடவுளுக்கு எல்லாரோடைய மனசை ரீட் பண்ணுவார் அப்படின்னு. ஆனால் அவர் அந்த மாதிரி எல்லாருடைய மனசில் என்ன நினைக்கிறாங்களாம் நினைக்கிறது இல்லை. ஆனால் நாலேஜ் மட்டும் கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறாரு. டீச்சர் समझ सकते हैं फलाना पढ़ते हैं बाकी सारा दिन ये थोड़े ही बैठ देखेंगे कि इनकी बुद्धि में क्या चलता है. டீச்சர் என்ன பார்ப்பாரு, இந்த குழந்தை படிச்சிருக்கா படிக்கலையா அதுதான் பார்ப்பாரு. ஃபுல் டே இந்த குழந்தை என்ன நினச்சிட்ருக்குன்னு உட்காந்து டீச்சர் பார்க்குறது அவரோட வேலை கிடையாது. ஏதோ ஒண்டர்ஃபுல் நாலேஜ் ஹே, இது கூட ஒரு ஒண்டர்ஃபுல் அதிசயமான ஞானமாகும். ஏன்னா இதை கொடுக்குறவர் அதிசயமான ஒரு பிறவி. உலகின் அதிசயம் காட் சிவா. அவர் சொல்கிற நாலேஜ் அவரை விட அதிசயமாக இருக்கு. பாப்கோ ज्ञान का सागर सुख शांति का सागर कहा जाता है. அப்பாவை என்னன்னு சொல்கிறோம், ஞான கடல்னு சொல்கிறோம். சுகம் சாந்தியினுடைய கடல் என்று சொல்கின்றோம். தும்பி அபி மாஸ்டர் கியான் சாகர் பந்தே ஹோ. நீங்களும் தற்பொழுது மாஸ்டர் ஞான கடலாக ஆகின்றீர்கள். फिर ये டைட்டில் உடு ஜாயேகா, அதுக்கப்புறம் இந்த டைட்டில் பறந்துடும். फिर
சர்வகுண சம்பன்ன 16 கலா சம்பூர்ண பனேங்கே. இப்போ நம்ம மாஸ்டர் ஞானக்கடல் சங்கமயுகத்தில் சொல்லிக்கலாம். மாஸ்டர் அன்பு கடல், மாஸ்டர் சக்தி கடல், மாஸ்டர் சாந்தி கடல், அது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் சத்தியுகத்தில் போனதுக்கப்புறம் இதெல்லாம் சொல்ல மாட்டோம். அங்கே சர்வகுண சம்பன்ன 16 கலா சம்பூர்ண நிர்வீகாரி அஹிம்சா பரமோதரம் மரியாதா புருஷோத்தம். இதுதான் தேவதைகளின் மகிமையாகும். यह மனுஷியோं का ऊंच மர்த்தபா. மனிதர்களே மிக உயர்ந்தவர்கள் தேவதைகள். அவங்களுடைய புகழ் இந்த மாதிரி தான் இருக்கும். இச்சமய யஹ ஈஸ்வரிய மர்த்தபா. இந்த சமயத்தில் இருப்பது ஈஸ்வரனுடைய புகழாகும். கித்னி சமஜ்னே அவர் சம்ஜானே கி பாத்தே ஹை. இது எவ்வளோ புரிந்து கொள்ள வேண்டிய, மற்றவர்களுக்கும் புரிய வைக்க வேண்டிய விஷயமாக இருக்கின்றது. லக்ஷ்மி நாராயண கா சித்திர தேக்கு படி குஷி ஹோனி சாஹியே. இந்த லக்ஷ்மி நாராயணுடைய பிக்சருக்குல படம், அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படணும் அப்படின்னு பாபா சொல்கிறாரு. ஹம் அபி விஸ்வக்கே மாலிக் பனேங்கே. நாங்கள் இன்னும் கொஞ்ச நாளில் உலகத்திற்கு எஜமானனாக மாறப்போகின்றோம். நாலேஜ் சேஹி சப் குண ஆத்தே ஹை. ஞானத்தின் மூலமாகத்தான் அனைத்து குணங்களும் வரும். अपना एम ऑब्जेक्ट देखने से ही ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆ ஜாத்தி ஹை. நம்மளுடைய எய்ம் ஆப்ஜெக்ட் என்னது? லக்ஷ்மி நாராயண். அதான் நம்மளுடைய குறிக்கோள். அவங்கள பார்த்தாலே நம்மளுக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகிடும் அப்படின்னு பாபா சொல்கிறார். इसलिए बाबा कहते हैं ये लक्ष्मी नारायण का चित्र तो हर एक के पास होना चाहिए. அதனால தான் நம்ம சிவ பாபா சொல்கிறாரு, பிரம்மா பாபாவும் சொல்கிறாரு, உங்கள் ஒவ்வொருத்தரோட வீட்டில் இந்த லக்ஷ்மி நாராயணுடைய ஃபோட்டோ இருக்கணும், எல்லார் வீட்லேயும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ये चित्र दिल में प्यार बढ़ाता है. இந்த லக்ஷ்மி நாராயணுடைய ஃபோட்டோ பார்க்கும்போது என்ன தோணும்? வருங்காலத்தில் நான் இந்த மாதிரி ஆக போகிறேன். அப்போ அவங்க மேலே ரொம்ப அன்பு அதிகமாகுதில்ல. தில் மே ஆத்தா ஹை பஸ் ஏ முர்த்தியு லோகமே லாஸ்ட் ஜன்ம ஹை. அப்போ அவங்களுடைய மனசில் என்ன தோணுது? அவ்வளோதான், இந்த மரண உலகத்தில் இதுதான் என்னுடைய கடைசி பிறவியாகும். फिर हम अमर लोक में जाकर बनूंगा தத்தத்வம். அதுக்கப்புறம் அமரலோகம் போவோம், அங்கே போயிட்டு நாராயண் மாதிரி ஆக போகிறோம் அப்படின்னு பிரம்மா பாபா நினைக்கிறாரு. தத்தத்வம், நாமளும் அப்படிதான் தேவதையாக மாறப்போகின்றோம். ஐசா நெய் கி ஆத்மா சோ பரமாத்மா. அப்படி கிடையாது. ஹம்சோ சோகம் அப்படின்னா ஆத்மா பரமாத்மா ஆகும், அப்புறம் பரமாத்மா ஆத்மா ஆகும், அப்படி கிடையாது. இன்றைய பிராமன் நாளைய தேவதா, நாளைய தேவதா சத்தியுக தேவதை என்ன ஆகும்? அதுக்கப்புறம் திரேதாயுகத்தில் க்ஷத்ரியா, துவாபரயுகத்தில் வைஷ்யா, கலியுகத்தில் சூத்ரா, சங்கம யுகத்தில் பிராமன். திரும்பவும் அடுத்த சைக்கிள். இதுதான் ஹம்சோ சோஹமோட அர்த்தம். மற்றபடி பக்தியில் சொன்ன மாதிரி ஆத்மா தான் பரமாத்மா, பரமாத்மா தான் ஆத்மா கிடையாது. ஏ ஞான சாரா புத்தி மே பைட்டா ஹுவா ஹோ. இந்த ஞானம் முழுமையாக புத்தியில் இருக்க வேண்டும். ஜப் பி கிஸ்கோ சம்ஜாத்தே ஹோ போலோ ஹம் கபி பி கோயி சே பீக் நஹி மாங்குதே. நீங்கள் இந்த ஞானத்தை யாருக்காவது சொல்லும்போது சொல்லுங்கள், நாங்கள் யார்கிட்டையும் யாசிப்பது கிடையாது. யாசிப்பதை விட இறப்பதே மேல்னு சொல்கிறாரு. பிரஜாபிதா பிரம்மா கே பச்சே தோ பகுத் ஹை. நாங்கள் யார்கிட்டையும் இது வேணும் அது வேணும் கேட்க மாட்டோங்க. ஆனால் நம்ம கிளாஸுக்கு ரெகுலராக கிளாஸுக்கு வராங்களே, பிரஜாபிதா பிரம்மாவுக்கு நிறைய குழந்தைங்க இருக்காங்க. அவங்க இந்த உண்டியலில் நிரப்பிட்டு போவாங்க. அதை வச்சு தான் யஜ்யம் நடக்குது. மற்றபடி நம்ம வெளியில் போய் டொனேஷன் கொடுங்க, அதை கொடுங்க, இது கொடுங்கன்னு யார்கிட்டையும் யாசிப்பதெல்லாம் கிடையாது. हम अपने ही तन मन धन से सेवा करते हैं.
இவங்க எப்படி சேவா பண்ணுறாங்க? நிறைய பேருக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. சிவபாபா சொல்கிறாரு, நாங்கள் எங்களுடைய உடல் மனம் பொருள் மூலமாக பாரத நாட்டை சொர்க்கமாக்கக்கூடிய சேவை செய்கின்றோம் அப்படின்னு தைரியமாக சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு. பிராமன் अपनी कमाई से ही यज्ञ को चला रहे हैं. இங்கே பிராமணர்கள் தான் சம்பாதிச்ச பைசாவை மூலமாக யஜ்யத்தில் சேவா பண்ணிட்டு இருக்கிறாங்க. शूद्रों के पैसा नहीं लगा सकते हैं. இந்த உண்டியலில் வந்து எழுதப்பட்டிருக்கோம் பிகே ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்லி அப்படின்ட்டு. இந்த சூத்திரர்கள்லாம் வந்து உண்டியலில் பைசா போடக்கூடாது. சூத்திரர்கள்னால் அந்த கேஸ்ட் வச்சு பாபா சொல்லலை, உலகமே சூத்திரர்கள் தான். நான் பிகேஸ் சொல்கிறாரு. பிகே இல்லாதவங்க சூத்திரர்கள், அவங்க பைசா வாங்கி நம்ம சாப்பிடக்கூடாது. பவித்திர தன்னுன்னு பேர். தூய்மையான, அதாவது உழைச்சி சம்பாதிச்ச பிகேஸ் போடுற பைசால தான் யஜ்யம் நடக்கணும் அப்படின்றது விதி. அது அவங்களுக்கு யாரை கொடுக்குறாங்களோ உழைச்சி கொண்டு வந்து உண்டியலை போடுறாங்கன்னா அவங்களுக்கு படி அளக்கிறது பரமேஸ்வரன். அவரும் அவங்களையும் விட மாட்டார், எல்லாரையும் திருப்திப்படுத்துகிறாரு இல்லை. அதனால பாபா சொல்கிறாரு, இந்த மாதிரிலாம் வந்து உடைச்சி கொண்டு வந்து உண்டியலில் போடுறாங்களே, அந்த மாதிரி உடல் மனம் பொருள் மூலமாக தான் சேவையே நடக்குது அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு. பிராமணர்கள் தான் சம்பாதிக்கிற பைசால தான் யஜ்யத்தை நடத்துகிறாங்களே தவிர சூத்திரர்கள் அப்படின்றது பிகே அல்லாதவர்கள். பிரம்மா குமாரி இல்லாதவங்க யாராக இருந்தாலும் சூத்திரர்கள் தான். அவங்க பைசா நம்மளுக்கு வேணாம். இங்கே சூத்திரர்கள்னு சொல்லக்கூடியது விகாரங்களில் போகக்கூடியவங்க. डेर बच्चे हैं वह जानते हैं जितना हम तन मन धन से सर्विस करेंगे சரண்டர் होंगे उतना पद पाएंगे. இங்கே நிறைய பாபாவுடைய குழந்தைங்க இருக்கிறாங்க. நம்மளுடைய உடல் மனம் பொருள் மூலமாக எவ்வளோ நம்ம பாபாவுக்கு சேவை பண்ணுறோமோ, சரண்டர் ஆகிறோமோ, அந்த அளவு உயர்ந்த பதவி கொடுப்பாருன்னு தெரிஞ்சு தான் உடல் மனம் பொருள் மூலமாக சேவை பண்ணுறாங்க. जानते हैं बाबा ने बीज बोया है तो ये लक्ष्मी नारायण बनते हैं. அப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு ஆதார மூர்த்தி யாருன்னா பிரம்மா பாபா தான். அவர் தான் முதல்ல விதை போட்டார். அதனால் பலன் வந்து அவர் லக்ஷ்மி நாராயண் ஆகிறாங்க. அப்படின்னா நாம் ஏன் வந்து நம்மளோடைய உடல் மனம் பொருளை கொடுக்கக்கூடாது ஈஸ்வரிய சேவையில் அப்படின்னு தோண்டி மற்றவங்களாம் கொடுத்துருக்காங்க. पैसे यहाँ काम में तो आने नहीं है. நீங்கள் சேர்த்து வச்சு என்ன பண்ண போகிறீங்க? திடீர்னு சரீரம் விட்டுட்டிங்கன்னா, இந்த பட்டினத்தார் சொன்னார் இல்லையா, காதறிந்த ஊசியும் வாராது கான் கடை வழிக்கே அப்படின்ட்டு. பட்டினத்தாரோடைய மகன் வந்து சொன்ன விஷயம் அது. ஒரு ஓலை சுவடியில் இருக்கும். பட்டினத்தாரை தான் போய் படிக்க சொல்வார். அவர் பைசா பின்னாடியே இருப்பார் முதல்ல. அப்புறமா படித்ததுக்கப்புறம் ரியலைசேஷன் ஆகும் அவருக்கு. அப்புறமா தான் அவர் சன்னியாசி ஆகிறாரு. அதனால் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு பைசா கூட யூஸ் கிடையாது. நம்ம போகும்போது எடுத்துகிட்டு போவோமா? நான் இப்போ இந்த வேஷத்தில் சரீரத்தை விடுறேன், எந்த வேஷத்தில் பிறக்க போகிறேனோ அந்த வேஷத்தில் அந்த வீட்டுக்கு இங்கேருந்தே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாமா? பைசாவை தெரிஞ்சால் தானே பண்ண முடியும். எல்லாமே சீக்ரெட்டாக வச்சுருக்கிறாரே பாபா. அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. பைசா எடுத்துகிட்டு போக முடியாது, ட்ரான்ஸ்ஃபரும் பண்ண முடியாது. கியோன இஸ் காரியமே லகாதே. அந்த பைசாவை ஈஸ்வரிய சேவையில் ஈடுபடுத்தினா ஒரு பிறவி இல்லை, ஜென்மமாக இது தொடரும். 50-60 பிறவி வரைக்கும் கூட நம்ம நல்லாவே இருப்போம். फिर क्या सरेंडर होने वाले भूख मरते हैं क्या? இப்போ எல்லாரும் வீடு வாசல் விட்டு சரண்டர் ஆகியிருக்காங்களே. ஒரு 40,000 சகோதரிகள் இருக்கிறாங்க உலகம் முழுவதும். ஒரு 10,000 பிரதர்ஸ் இருக்காங்க. 50,000 பேர்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அப்ராக்சிமேட்டாக. இவங்கெல்லாம் எல்லாத்தையும் விட்டுட்டு தானே வந்திருக்காங்க. செத்தா போயிட்டாங்க. பாபா கடைசி வரைக்கும் அவங்கள பார்த்துக்கிறாருல, நல்லாவே பார்த்துக்கிறாருல. லௌகீகத்தில் இருக்கிறவங்கள விட சரண்டர் ஆனவங்கள பாபா நல்லா தானே பார்த்துக்கிறாரு.
बहुत संभाल होती रहती है, ரொம்ப பார்த்து பார்த்து அவங்கள பார்த்துக்கிறாராம். பாபா की कितनी संभाल होती रहती है. இப்போ பிரம்மா பாபாவுக்கு ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னா உடனே ஓடி வராங்க தாதிங்களாம், பாபா பாபான்னு இல்லை. அந்த காலத்தில் பிரம்மா பாபா என்ன பண்ணாரு, ஷிவ் பாபாட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. ஆனால் ஷிவ் பாபா அவங்கள அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டாரா இல்லை கேர்லெஸ்ஸாக கண்டுக்காமல் விட்டுட்டாரானா இல்லை. ஏதோ ஷிவ் பாபா கா ரத்து ஹைனா, ஷிவ் பாபாவுடைய ரதம் தன்னுடைய உடல் மனம் பொருள் ஈஸ்வரோட சேவையில் கொடுத்தா ஈஸ்வரன் ரதத்தை டோன்ட் கேர் பண்ணுவாரா என்ன, நல்லாவே பார்த்துப்பாரு. सारे वर्ल्ड को हेवन बनाने वाला है, ये हसीन मुसाफिर है. முழு உலகத்தை சொர்க்கமாக்க போகிறவர் அந்த ரதத்தை விட்டுருவாரா? நம்ம சிவன் இருக்கார்ல, இவர் ஹசீன் முசாஃபிர், ரொம்ப அழகான ஒரு ட்ராவலர், பரந்தாமத்துலேருந்து ட்ராவல் பண்ணி வந்திருக்கிறாரு. परमपिता परमात्मा तो आकर सबको हसीन बनाते हैं. பரம்பிதா பரமாத்மா பூலோகத்தில் வந்திருக்கிறாரு. சத்தியம் சிவம் சுந்தரம், அந்த சுந்தரம் சிவ் எல்லாரையுமே சுந்தரமாக மாற்றிட்டு இருக்கிறாரு, ஆத்மாவை மாத்துறாரு. தும் சாம்வரே சே கோரா ஹசீன் பன்தே ஹோனா, கருப்பாக இருந்த டைமண்டு பிளாக் டைமண்டை என்னவா மாத்துறாரு, வெண்மையான கரையற்ற வைரமா மாத்துறாரு. கித்தனா சலோனா சாஜன் ஹை. ஷிவ் பாபா பாருங்க, ரொம்ப பிரியமான ஒரு துணைவன்னு சொல்லலாம், மணமகன்னு சொல்லலாம், நாயகன் அப்படின்னு சொல்லலாம். ஆக்கர் சப்கோ கோரா பனா தேத்தே ஹை. அவர் எல்லாரையும் வெள்ளையாக மாத்துறாரு. ஆத்மாக்கள் கருப்பாக இருந்துச்சுல, பிளாக் டைமண்டை ஃப்ளாலெஸ் டைமண்டாக மாத்துறாரு. உன் பேர் தோ குருபான் ஜானா சாஹியே. அப்படிப்பட்ட கடவுள் கிடச்சிருக்கிறார்னா அவருக்காக நம்ம என்ன செய்யக்கூடாது, பலி ஆகணுமா வேணாமா? யாது கருத்தே ரானா சாஹியே. நீங்கள் பலியும் ஆக வேணாம், ஒன்றும் ஆக வேணாம், ஒழுங்காக யோகா பண்ணுங்கன்றாரு. பாபாவுடைய நினைவிலேயே இருங்க அப்படின்னு தான் சொல்கிறாரு. जैसे आत्मा को देख नहीं सकते जान सकते हैं, वैसे परमात्मा को भी जान सकते हैं. எப்படி ஆத்மாவை கண்ணில் பார்க்க முடியாது ஆனால் புரிந்து கொள்ள முடியுமோ, அதே போல தான் பரமாத்மா கூட புரிஞ்சிக்க தான் முடியும், கண்ணில் பார்க்க முடியும். நம்ம எத்தனை முறை கண்ணாடி பார்த்துருப்போம், ஆத்மாவை பார்க்க முடிஞ்சுதா? ஆனால் ஆத்மா இல்லாட்டி உடம்பு நிற்குமா? இதெல்லாம் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். பார்த்தா தான் நம்புவேன் அப்படின்னா ஆத்மாவையும் பார்க்க முடியாது, பரமாத்மாவையும் பார்க்க முடியாது, நம்மளனா போங்க அப்படின்றாரு. देखने में तो आत्मा परमात्मा दोनों एक जैसे बिंदु है. அந்த திவ்ய திருஷ்டியில் வேணால் பார்க்கலாம், ஆத்மாவும் சரி பரமாத்மாவும் சரி ஒரு சின்ன புள்ளி வடிவத்தில் தான் இருக்கிறாங்க. பாக்கி தோ சாரி நாலேஜ் है. மற்றபடி நாலேஜ் நிறைய இருக்குது. ये बड़ी समझ की बात है. இவை அனைத்தும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஆகும். बच्चों की बुद्धि में ये नोट रहनी चाहिए. குழந்தைங்களோட புத்தியில் இதெல்லாம் நோட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. बुद्धि में नंबरवार पुरुषार्थ अनुसार धारणा होती है. இந்த புத்தியில் வரிசை கிரமமான முயற்சியின் அனுசாரம் தாரணை ஏற்படுகின்றது. டாக்டர் லோகோ को भी दवाइयाँ याद रहती है ना. இப்போ இந்த டாக்டர்ஸ் இருக்கிறாங்கன்னா அவங்க படிக்கிறாங்களே, அப்புறம் மெடிசன்லாம் ஞாபகத்தில் இருக்குல்ல அவங்களுக்கு. ஐசா நெய்க்கு உஸ் சமய பைட்டு கிதாப் தேக்கேங்கே. இப்போ ஒரு பேஷண்ட்டை வந்திருக்கிறாரு, வாங்க உக்காருங்க, சரி இந்த மாதிரி என்ன மாதிரியான உடம்போட என்ன பிரச்சனை செய்யுது அப்படின்னு கேட்டுட்டு உடனே அந்த பிரச்சனைக்கு எந்த மருந்து கொடுக்கலான்னு ஏதாவது புக்கு எடுத்து ரெஃபர் பண்ணுறாரா நான் டாக்டரு? உடனே மருந்து சீட்டு எழுதி கொடுக்குறாருல. डॉक्टरी की भी पॉइंट्स होती है, बैरिस्ट्री की भी पॉइंट्स होती है. டாக்டர்ஸும் என்ன பண்ணுறாங்க, அந்த மெடிசன்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கிறாங்கல்ல, பாயிண்ட்டாக எழுதி வச்சுக்கிறாங்க. இந்த வக்கீலுங்க இருக்காங்களே அவங்க பாயிண்ட்டாக பேசுகிறாங்க.
அவங்கக்கிட்டேயும் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது, இந்த டாக்டர்ஸ்கிட்டையும் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. நாம் என்ன குறைஞ்சவங்களா என்ன? அதனால் பாபா சொல்கிறாரு, तुम्हारे पास भी पॉइंट्स हैं, टॉपिक्स हैं जिन पर समझाते हैं. உங்கள்கிட்டயும் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது, நீங்களும் என்ன பண்ணுறீங்க, டாபிக்ஸ்லாம் வச்சு மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறீங்க. कोई पॉइंट किसको फ़ायदा कर लेती है, कोई को किस पॉइंट से तीर लग जाता है. சில பேருக்கு இந்த பாயிண்ட்ஸ்னால லாபம் கிடைக்குது, சில பேருக்கு அம்பு பாயுது. பாயிண்ட் तो बहुत डेर के डेर है. ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் இருக்குது பாபாகிட்ட. जो अच्छी रीति धारणा करेंगे वह अच्छी रीति सर्विस कर सकेंगे. யார் நல்ல முறையில் தாரணை செய்வார்களோ அவர்கள் நல்ல முறையில் சேவை செய்து காட்ட முடியும். ஆதா கல்ப சே மகாரோகி பேஷண்ட் है. இந்த பேஷண்ட்லாம் அரை கல்பமாக மகாரோகி பேஷண்ட் ஆயிட்டாங்க. आत्मा पतित बनी है, उनके लिए एक अविनाशी सर्जन दवाई देते हैं. ஆத்மா வந்து பதீத்தமாகி விட்டது, இதற்காக ஒரு அழிவற்ற சர்ஜன் யார், ஸ்ரீபாபா, அவர் வந்து மருந்து கொடுக்குறாரு. वह सदैव सर्जन ही रहते हैं, कभी बीमार होते नहीं. ஸ்ரீபாபா எப்போவுமே டாக்டர் தான், ஒரு பொழுதும் பேஷண்ட் ஆக மாட்டார். அவருக்கு என்ன உடம்பு சரியில்லாமல் போகிறது, இல்லை மனசு சரியில்லாமல் போகுமா? ரெண்டுமே கிடையாது. அவர் எப்போவுமே வந்து ஹமேஷா எப்போவுமே அவர் வைத்தீஸ்வரன் தான், மருத்துவன் தான். ஒரு பொழுதும் என்ன ஆக மாட்டார், பேஷண்ட்டு ஆக மாட்டார். वह सदैव सर्जन ही रहते हैं और तो सब बीमार पड़ जाते हैं. மற்றபடி எல்லாருக்கும் வியாதி வருது இல்லை, ஸ்ரீபாபாவை தவிர உலகத்துக்கே வியாதி இருக்கு. अविनाशी सर्जन एक ही बार आकर मनमना भव का इंजेक्शन लगाते हैं. அதனால் இந்த அழிவற்ற சர்ஜன் வந்திருக்கிறார, கல்பத்தில் ஒரு முறை வந்து என்ன பண்ணுறாரு, மன்மனாபவ அப்படிங்கிற இன்ஜெக்ஷனை போடுறாரு. जितना सहज है चित्र को பாக்கெட் மே ரக்கு தோ சதைவ. அதனால் இந்த பிக்சர்ஸ்லாம் வந்து பேக்கெட்டில் கூட வச்சுக்கோங்க. நம்ம 7 days கோர்ஸ் புக்கு இருக்குல்ல, அது வந்து பேக்கெட்டில் வைக்கிற மாதிரி ஒரு பேக்கெட் டைரி மாதிரி பண்ணியிருக்காங்க. பிரிச்சா வந்து நிறைய முக்கியமான கிளாஸஸ் எடுக்கலாம், அதை வச்சு கிளாஸ் நாம் எடுக்கலாம் மற்றவங்களுக்கு, நான்பிகைக்கு. அந்த மாதிரி ஒன்று இருக்குது. அது கூட நீங்கள் எங்கே போனாலும் உங்கள் கூட இருந்தால் நல்லாயிருக்கும், உங்கள் பேக்கெட்லேயே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு பாபா. நாராயணுக்கா பூஜாரி தான். பிரம்மா பாபா வந்து நாராயணுடைய பூஜாரியாக இருந்தார் பக்தி பண்ணும் பொழுது. तो लक्ष्मी का चित्र निकाल अकेला नारायण का चित्र रख दिया. அப்போ பார்த்தா அந்த நாராயண் வந்து அப்படியே படுத்துட்டு இருப்பார். எங்கே, பார்க்கடலில் கிருஷ்ணர், அதாவது நாராயண் படுத்துட்டு இருப்பார். அதுக்கப்புறம் காலை வந்து பாதங்களை அழுத்தி விடுற மாதிரி லக்ஷ்மி உட்காந்துட்டு இருப்பாங்க. அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் வாங்கினாராம். வாங்கிட்டு இல்லை, கண்டிப்பாக லக்ஷ்மி நாராயண் வந்து 50-50 இருந்திருப்பாங்க. இது மாதிரி கால் அமுக்கி விடுற மாதிரிலாம் இருந்தால் அது ராயலாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி எல்லாத்தையும் எரிச்சிட்டாராம். முதல்ல வந்து கட் பண்ணிட்டார், नारायण तनिया लक्ष्मी तनिया. अभी पता पड़ता है जिसकी हम पूजा करते थे वह अब बन रही है. இதெல்லாம் நாலேஜ் கிடைக்கிறது முன்னாடியே பிரம்மா பாபா பண்ணியிருக்கிறாரு. லக்ஷ்மிக்கு வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு டச்சாக இருக்கு அவருக்கு. அப்புறம் இப்போ தான் எல்லாமே தெரிஞ்சு போச்சு. நம்ம வந்து யாரோடைய பூஜை பண்ணிகிட்டு இருந்தோமோ அவராகவே ஆக போகிறோம் அப்படின்றது பிரம்மா பாபாவுக்கு புரிந்து விட்டது. லக்ஷ்மி को विदाई दे दी तो ये
पक्का है हम लक्ष्मी नहीं बनूंगा. பிரம்மா பாபா சொல்கிறாரு, நான் வந்து நாராயண் தாங்க ஆகப்போகிறேன். நான் லக்ஷ்மிக்கு விடை கொடுத்து அமுச்சிட்டேன். யாராவது லக்ஷ்மி ஆகிறதுனா ஆகுங்க, நான் நாராயண் தான்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. லக்ஷ்மி பைட்டு फिर दवाएं अच्छा नहीं लगता था. மற்றபடி லக்ஷ்மி உட்காந்து நாராயணுடைய கால் பாதத்தை பிடிச்சு விடுறது இது என்ன நல்லாவே இல்லையே, இப்படிலாம் கண்டிப்பாக தேவதைகள் செய்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினச்சி அதை மாதிரி பாபா செஞ்சிருக்காரு. उनको देखकर पुरुष लोग स्त्री से பயிர் தபுவாத்தேங்க. இந்த ஃபோட்டோ வச்சுட்டு இன்றைக்கி வரைக்கும் கலியுகம் எண்டு வரைக்கும் இந்த பிரதர்ஸ்லாம் இருக்காங்களே, அவங்க மனைவி என்ன பண்ணுறாங்க, காலை பிடிச்சி விட சொல்கிறாங்க. ஏன்னா நாராயணனுடைய காலை லக்ஷ்மி பிடிச்சி விட்டாங்கல்ல, நீ பண்ணுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. வஹா தொடகி லக்ஷ்மி ஐசா பயிர் தபாயேக்கு. உங்களுக்கு தெரியுமா ஒரிஜினல் லக்ஷ்மி நாராயணனுடைய காலை பிடிச்சி விடுவாங்களா? நீங்கள் போய் பார்த்தீங்களா பிடிச்சி விட்டதை? அப்படியே பார்த்தா மாதிரி செலவடிச்சு வச்சுருக்கீங்க. ஷிபா வந்து கேள்வி கேட்க மாட்டாருன்னு நினச்சிட்டாங்க போல இருக்கு. ஏ ரசம் ரிவாஸ் வகா ஹோத்தி நெய். இந்த பழக்கம் வழக்கம் இருக்கே, இந்த காலை பிடிச்சி விடுறது, கையை பிடிச்சி விடுறது, இதெல்லாம் வந்து சத்தியுகத்தில் இருக்காது. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு தான் ஹெல்த்து, வெல்த்து, ஹாப்பினஸ் எல்லாமே இருக்கும்ல. யாரை போய் பிடிச்சி விடுவாங்க? ஏ ரசம் ராவண ராஜ்யக்கீங்க. இதெல்லாம் வந்து ராவண ராஜ்யத்தில் தான் இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. இஸ் சித்திரமே சாரி நாலேஜ் है. இந்த சித்திரத்தில் முழுமையான ஞானம் இருக்கின்றது. ऊपर में त्रिमूर्ति भी है. इस नॉलेज को सारे दिन सिमरन कर बड़ा वंडर लगता है. மேலே வந்து திருமூர்த்தி, இந்த நாலேஜை வந்து முழு நாளும் சிந்தனை செய்யும் பொழுது ரொம்ப அதிசயமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. பாரத் அபு ஸ்வர்க பன்னு ரஹா ஹை. பாரத நாடு தற்பொழுது ஸ்வர்க்கமாக ஆகிக் கொண்டே இருக்கின்றது. கித்னி அச்சி சம்ஜானி ஹை. எவ்வளோ நல்ல புரிய வைக்கிறாரு. பத்தானே மனுஷியோं की புத்தி மே क्यों नहीं बैठता है. இவ்வளோ முக்கியமான விஷயம் பாபா புரிய வைக்கிறாரு அப்படின்னா, இந்த மனிதர்களோட புத்தியிலேயே அது உட்கார மாட்டேங்குது. ஆகே படே ஜோர் சே லகேகி. ஆகு படே ஜோர் சே லகேகி. பம்பருக்கோ ஆகு லக்னி ஹி ஹை. அதனால் நெருப்பு வந்து ஃபாஸ்ட்டாக பிடிக்க போகுது. வைக்க போகிற அப்படின்னா அதில் நெருப்பு பிடிச்சா என்ன ஆகும்? யஜ்ய மேபி பவித்ர பிராமண சாகியே. யஜ்யத்தில் கூட தூய்மையான பிராமணர்கள் தேவைப்படுகின்றார்கள். ஏ படா பாரி யஜ்ய ஹை. இது மிகப்பெரிய யஜ்யமாகும். சாரே விஸ்வமே பியூரிட்டி லானேகா. இந்த யஜ்யத்தினால முழு உலகத்தில் தூய்மை ஏற்படும். वो ब्राह्मण भी बल ब्रह्मा की औलाद कहलाते हैं, परंतु वह तो குக்கு வம்சாவளி है. அந்த பிராமணர்கள் இருக்காங்களே, லௌகீக பிராமன், நாங்களும் பிரம்மாவுடைய குழந்தைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க பிறப்பால பிராமணர்கள். பிரம்மா முக்கு வம்சாவளி கிடையாது, குக்கு வம்சாவளி பிராமணர்கள். பிரம்மா கி சந்தான தோ பவித்ர முக்கு வம்சாவளி தேனா. பிரம்மாவுக்கு ஒரிஜினல் குழந்தைங்க யார்? பிரம்மா முக்கு வம்சாவளி பிராமணர்கள் தான். தோ உனோங்கோ ஏ சம்ஜானா சாகியே. அதனால அந்த பிராமணர்களுக்கு இந்த ஞானத்தை புரிய வைக்க வேண்டும். லௌகீக பிராமணுக்கு சொல்லுங்க அப்படின்னு பாபா சொல்கிறாரு. அச்சா मीठे मीठे सिकी लते बच्चों प्रति मात पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. हम रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. धारणा के लिए मुख्य सार. स्वच्छ बुद्धि बन वंडरफुल ज्ञान को धारण कर बाप समान மாஸ்டர் கியான சாகர் பன்னா है. தூய்மையான புத்தியின் மூலமாக இந்த ஒண்டர்ஃபுல்லான ஞானத்தை தாரணை செய்து
பாபாவுக்கு சமமான மாஸ்டர் ஞான கடல் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. நாலேஜ் से सर्व गुण स्वतः स्वयं में धारण करने हैं. இந்த ஞானம் கேட்க தான் என்னென்ன குணம் இருக்குன்னே நம்மளுக்கு தெரியுது. ஒவ்வொரு நாளும் பாபா நிறைய குணங்களை பற்றி சொல்றாரு. இந்த அனைத்து குணங்களையும் சுயம் தாரணை செய்ய வேண்டும். செகண்ட் பாயிண்ட், जैसे बाबा ने तन मन धन सर्विस में लगाया. எப்படி பிரம்மா பாபா தன்னுடைய உடல் மனம் பொருள் ஈஸ்வர அர்ப்பணம் பண்ணிட்டு சேவையில் ஈடுபடுத்தினார் தானே. சரண்டர் हुए ऐसे बाप समान अपना सब कुछ ईश्वरीय सेवा में सफल करना है. கடைசியில் பாபா சரண்டர் ஆயிட்டார். அது மாதிரி நீங்கள் கூட உங்ககிட்ட என்ன இருக்கோ அது ஈஸ்வரிய சேவையில் ஈடுபடுத்துங்க. சஃபல் பண்ணால் சஃபலத்தா ஆவீங்க. இதான் நேத்திக்கு பாபா சொல்லியிருந்தார்ல, நியூ இயர் मुरली. सफल करो सफल पावो. सदा रिफ्रेश रहने के लिए एम ऑब्जेक्ट का चित्र साथ में रखना है. எப்போவுமே ரெஃப்ரெஷ்மெண்ட்டோடு இருக்கணும்னா நம்மளோட எய்ம் ஆப்ஜெக்ட் யார்? லக்ஷ்மி நாராயணோட பிக்சர் அது நம்ம கூடவே இருக்க வேண்டும். वरदान, एक रस स्थिति द्वारा सदा एक बाप को फॉलो करने वाले प्रसन्न चित्त भव. एक रस स्थितिயின் மூலமாக சதா ஒரு சிவ தந்தையை பின்பற்றக்கூடிய பிரசன்ன சித்த ஆகுக. आप बच्चों के लिए ब्रह्मा बाप की जीवन अक्यूरेट कंप्यूटर है. குழந்தைகளாகிய உங்களை பொறுத்தவரை பாபாவுடைய வாழ்க்கை, பிரம்மா பாபாவுடைய வாழ்க்கை துல்லியமான கம்ப்யூட்டரை போன்றதாகும். जैसे आजकल कंप्यूटर द्वारा हर एक प्रश्न का उत्तर पूछते हैं. அதாவது இந்த காலத்தில் கம்ப்யூட்டர் மூலமாக ஏதாவது ஒரு கேள்வி பதில் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ऐसे मन में जब भी कोई प्रश्न उठता है तो क्यों क्या कैसे के बजाय ब्रह्मा बाप के जीवन रूपी कंप्यूटर से देखो. இப்போ அந்த மாதிரி மனசில் எப்பெல்லாம் இந்த மாதிரி கேள்வி எழும்புகின்றதோ, ஏன் என்ன எவ்வாறு எப்படி அந்த மாதிரிலாம் கேள்வி எழும்பொழுது பிரம்மா பாபாவுக்கு சமமாக அந்த பிரம்மா பாபாவுடைய வாழ்க்கை எனும் கம்ப்யூட்டர் மூலமாக பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு. क्या और कैसे का क्वेश्चन ऐसे में बदल जाएगा. ஏன் எப்படி என்ற கேள்விகள் அப்படியே மாறிடும். प्रश्न चित्त के बजाय प्रसन्न चित्त बन जाएंगे. இந்த பிரஷ்ன சித் அப்படின்னா நிறைய கேள்விகள் மனசில், அதெல்லாம் வராமல் பிரசன்னமாக ஆயிடணும் அப்படின்னு சொல்கிறாரு. प्रसन्न चित्त अर्थात एक स्थिति में एक बाप को फॉलो करने वाले. அந்த பிரசன்ன சித் என்றால் ஏக்ர ஸ்திதியில் ஒரு பாபாவை மட்டுமே பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஸ்லோகன் சொல்கிறாங்க, आत्मिक भक्ति के आधार पर सदा स्वस्थ रहने का अभ्यास करो. आत्मिक भक्तिயினுடைய आत्मिक शक्ति के आधार पर सदा स्वस्थ रहने का अभ्यास करो. அந்த ஆன்மீக சக்தியின் ஆதாரத்தின் மூலமாக சதா ஆரோக்கியமாக இருப்பதற்கான அனுபவம் செய்யுங்கள்.
सभी अव्यक्त इशारा सभी ब्रह्म बाप मास 1 जनवरी से 31 जनवरी 2025 तक विशेष अंतर्मुक्ता की गुफा में बैठ योग तपस्या करते हुए पूरे विश्व का अपने शक्तिशाली मनसा द्वारा विशेष सकाश देने की सेवा करनी है. இப்போ ஜனவரி 1 31 ஜனவரி 2025 வரைக்கும் விசேஷமான உள்நோக்கு முகம் அப்படின்ற குகையில் போய் உட்காந்துருவீங்க. யோக தபஸ்யா மூலமாக முழுமையிலும் முழுமையாக உலகத்தினுடைய சக்திசாலி மனஸ் மூலமா விசேஷமான சகாஷ் தேனே கா சேவா கர்னி ஹை. விசேஷமான இந்த சக்தியை கொடுக்கக்கூடிய சேவை செய்ய வேண்டியதாக இருந்தது. இசி லக்ஷ்ய சே ஹம் பாஸ் கே पत्र इसी लक्ष्य से इस मास के पत्र पुष्प में जो अव्यक्त इशारा भेजे गए हैं वह पूरे जनवरी मास में मुरली के बीच में लिख रही है. அதனால் இந்த அவ்யக்த இஷாரா வந்துகிட்டே இருக்குல்ல டெய்லி, அது முரளிக்கு பின்னாடி இந்த ஜனவரி மாதம் மட்டும் பிரிண்ட் ஆகும் அப்படின்னு சொல்ல வராங்க. आप सभी इन पॉइंट्स पर विशेष मनन चिंतन करते हुए मनसा सेवा के अनुभवी बने. இப்போ இந்த பாயிண்ட்ஸ் மேலே விசேஷமாக மனன சிந்தனை செய்யாமல் மனசா சேவை எப்படி பண்ணீங்கன்னு கேட்குறாங்க. अपनी शक्तिशाली मनसा द्वारा सकाश देने की सेवा करो. தன்னுடைய சக்திசாலியான மனநிலையின் மூலமாக மற்றவர்களுக்கு சக்தி கொடுப்பதில் அவங்க எல்லாருக்கும் சக்தி கொடுங்க, அதுக்கு நீங்கள் நிமித்தமாக இருங்க அப்படின்னு பாபா சொல்கிறாரு. மற்றவர்களுக்கு சக்தி கொடுக்கக்கூடிய சேவை செய்யுங்கள். आप वो शांति दूत बच्चे कहाँ भी रहते कमल चलते फिरते सदा अपने को शांति दूत समझ कर चलो. இப்போ நாம் எல்லாருமே சாந்தி அதாவது அமைதியின் தூதுவன் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுடைய குழந்தைகளாக இருக்கிறோம். நம்ம எங்கே இருந்தாலும் சரி, போகும் பொழுது வரும் பொழுது எப்போவுமே சதா अपने को शांति दूत समझकर चलो. தன்னை அமைதியின் தூதுவன் என்று புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். जो स्वयं शांत स्वरूप शक्तिशाली स्वरूप में स्थित होंगे वह दूसरों को भी शांति और शक्ति का सकाश देते रहेंगे. இப்போ யார் ஸ்வயம் சாந்த ஸ்வரூபம் சக்தி ஸ்வரூபம் அப்படிலாம் இருக்கிறாங்களோ அவங்க மற்றவங்கள கூட சாந்தி மற்றும் சக்தியை கொடுத்து சகாஷ் பண்ண முடியும். அந்த மாதிரி பண்ண சொல்கிறாரு. இப்போ இன்றைய ஸ்வமான் மே சாந்தி தூத்து ஹூம். நான் அமைதியை கொடுக்கக்கூடிய தூதுவன் ஆவேன். योगा अभ्यास में शांत स्वरूप आत्मा शांति के सागर के छत्र छाया के नीचे हूँ. நான் சாந்த ஸ்வரூப் ஆத்மா சாந்தியின் கடலாக விளங்கும் அந்த குடை நிழலுக்கு கீழே இருக்கின்றேன். शांति की शक्ति से भरपूर शांति दूत बन शांति और शक्ति की सकाश फैला रही हूँ. சாந்தியின் சக்தியின் மூலமாக தன்னை நிரப்பிக்கொண்டு சாந்தி மற்றும் சக்தியின் சகாஷ் முழு உலகத்திற்கும் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும்.
धारणा, चलते फिरते सदा शांति दूत की स्मृति में रहना. தாரணா போகும்போது வரும்போது நான் சாந்தி தூதுவன் இந்த நினைவில் இருக்க வேண்டும். चिंतन, शांति और शक्ति की साकाश देने की विधि क्या है? சாந்தி மற்றும் சக்தியிடமிருந்து சகாஷ் கொடுக்கக்கூடிய விதி என்ன? நல்லது. அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி 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 நியூ இயர். புதிய வருடம் மற்றும் புது யுகத்திற்கான புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஓம் சாந்தி. குழந்தையானோ பகவான் துணையடைந்தோ, பாக்கிய குழந்தையானோ பகவான் துணையடைந்தோ, நாமோ அவரது உரிமை, நாமோ அவரது உரிமை, அவரோ நமக்கு சொந்தம், நமக்கே பாக்கிய குழந்தையானோ பகவான் துணையடைந்தோ, நாமோ அவரது உரிமை, நாமோ அவரது உரிமை, அவரோ நமக்கு சொந்தம், நமக்கே பாக்கிய குழந்தையானோ பகவான் துணையடைந்தோ. இனிதான காலை பொழுதில் தினந்தோறும் எழுப்ப வருவா, விழிப்பாயன் கண்ணே நீ என அழைப்பாரை கண்ணில் அன்புடன். இனிதான காலை பொழுதில் தினந்தோறும் எழுப்ப வருவா, விழிப்பாயன் கண்ணே நீ என அழைப்பாரை கண்ணில் அன்புடன். விழித்தாலும் தூங்கினாலும் என் கண்ணில் இந்த காட்சி, நாமோ அவரது உரிமை, நாமோ அவரது உரிமை, அவரோ நமக்கு சொந்தம், நமக்கே பாக்கிய குழந்தையானோ பகவான் துணையடைந்தோ. அழியாத ஞானமணிகள் பொழிவார எங்கள் மீது, என் தீபம் என்று இல்லை எங்கெங்கும் ஏற்றினாரே. அழியாத ஞானமணிகள் பொழிவார எங்கள் மீது, என் தீபம் என்று இல்லை எங்கெங்கும் ஏற்றினாரே. ஒவ்வொரு அடி
நாமோ அவரது உரிமை, நாமோ அவரது உரிமை, அவரோ நமக்கு சொந்தம், நமக்கே பாக்கிய குழந்தையானோ, பகவான் துணையடைந்தோ. அலங்காரம் உந்தன் விழியார் அமைத்தாயே எந்தன் குருவில், அழகான கோடி வாழ்வு அளித்தாயே ஜென்மம் எல்லாம். அலங்காரம் உந்தன் விழியார் அமைத்தாயே எந்தன் குருவில், அழகான கோடி வாழ்வு அளித்தாயே ஜென்மம் எல்லாம். என் மன தோட்டத்தில் கீழே சுவர்க்கத்தை கொண்டு வந்தாய், நாமோ அவரது உரிமை, நாமோ அவரது உரிமை, அவரோ நமக்கு சொந்தம், நமக்கே பாக்கிய குழந்தையானோ, பகவான் துணையடைந்தோ. நாமோ அவரது உரிமை, நாமோ அவரது உரிமை, அவரோ நமக்கு சொந்தம், நமக்கே பாக்கிய குழந்தையானோ, பகவான் துணையடைந்தோ, பாக்கிய